ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். ஆல்ரெடி இதே மாதிரி கிளைகால் அப்படின்ற மாலிகுலுக்கு நம்ம டீஹைட்ரேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கண்டினியூவேஷன் தான் அது. இதோட சிமிலர் ப்ராடக்ட் தான் எனக்கு கிளைகாலும். ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ கிளிசரால் இதோட மாலிகுலர் ஃபார்முலா எனக்கு C3O3H6. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் CH2OH CHOH CH2OH. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ஃபஸ்ட்டும் தேர்டும் எனக்கு ப்ரைமரி. அப்போ ரெண்டு ப்ரைமரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? செகண்டரி வேணும். ஓகே, ஸோ 1ம் 3ம் ப்ரைமரி, நடுவில் சென்டராக செகண்டரி ஆல்கஹால் வந்ததுன்னா அதுக்கு பேர் எனக்கு கிளிசரால் மாலிகுல். ஓகே, ஸோ கிளிசரால் மாலிகுல் இங்கே நான் டீஹைட்ரேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஏஜென்ட்டாக பொட்டாசியம் பைசல்ஃபேட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த ஒரு டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட் வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் சொன்னால் சல்ஃபரிக் ஆசிட் சொல்லலாம். ஓகே, அப்போ இங்கே நான் ரிமூவ் பண்ண போகிறது 2 வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி செய்ய போகிறோம்? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நான் ஒரு OH எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு அப்படியே இங்கே நான் நேராக ஒரு H. ஏன்னா நீங்கள் மேலே OH எடுத்ததுனால இங்கே எனக்கு H மட்டுமே போதும். ஒரு வாட்டர் மாலிகுல் எனக்கு வெளியில் போயிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்கள். அடுத்தது கிராஸாக போகிறோம். இங்கேருந்து ஒரு ஓவும், இங்கே நீங்கள் ஓ மட்டும்தான் எடுக்கிறீங்க. அப்போ இதுக்கு எனக்கு 2 H வேணும். அப்போ ஒரு H நான் என்ன பண்ணுறேன், என் ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து எடுத்துக்கிறேன். அண்ட் 2வது H என்ன பண்ணுறேன், என்னோடய ஆல்ஃபா கார்பன், அதாவது உன் ஃபங்க்ஷனல் குரூப்போட டேரெக்டாக கனெக்டாக இருக்க கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். அப்போ இங்கேருந்து நீங்கள் ஓவை மட்டும் எடுக்கிறதுனால இதுக்கு தேவையான Hஐ 2 இடத்துலேருந்து வாங்க போகிறோம். ஒன்று உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து, இன்னொன்று உங்களோட ஆல்ஃபா கார்பன்லேருந்து வாங்கிக்க போகிறோம். ஸோ இது எனக்கு இன்னொரு வாட்டர் மாலிகுலை வெளியில் அனுப்பிடும். ஓகே, பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே எனக்கு OH பேருக்கு பேலன்ஸ் CH2. ஓகே, அடுத்து எனக்கு இங்கே CH மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த Hஐ நீங்கள் இவனோட சேர்த்து வெளியே அனுப்பியிருப்பீங்க. இந்த ஓவை அடுத்த வாட்டர் மாலிகுலாக வெளியே அனுப்பியிருப்பீங்க. பேலன்ஸ் CH. ஓகே, அடுத்து இங்கே ஒரு ஆள் எனக்கு அவுட்டு, ஒரு H எனக்கு வெளியே போயிட்டான். ஸோ பேலன்ஸ் எனக்கு ஒரு H இருக்கும். இந்த H வெளியே போயிடுச்சு. ரிமைனிங் எனக்கு O மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ திருப்பி சொல்லிடுறேன். கிளிசராலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் அனுப்ப போகிறது 2 வாட்டர் மாலிகுல்ஸ். எப்படின்னா இது நம்பர் 1 OH H, ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடுச்சு. 2வது நான் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்போ இங்கே ரிமைனிங் எனக்கு O மட்டும் இருக்குது. அப்போ இவனுக்கு தேவை 2 H. ஒரு Hஐ என் ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து எடுத்துக்கிறேன். இன்னொரு H அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ஃபா கார்பன்லேருந்து எடுத்துக்கிறேன். அப்போது OH. ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து இருக்கேன். இங்கே ரிமைனிங் இருக்கிறது CH2 அண்ட் இங்கே ரிமைனிங் இருக்கிறது CH அண்ட் இங்கே ரிமைனிங் இருக்கிறது C. இங்கே ஒரு H வெளியே போயிடும். ஸோ ரிமைனிங் 1 இருக்கும் H அண்ட் இங்கே பேலன்ஸ் இருக்குது O. ஓகே, இப்போ இங்கே பேலன்ஸு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 H தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் இன்னும் ஒரு பாண்டு போட்டால் தான் பேலன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் எனக்கு அக்ரிலின். காமன் நேம் எனக்கு அக்ரிலின். நீங்கள் ஐயூபேக் நேம் வைக்கணும் அப்படின்னா மொத்தம் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ப்ரோப். ஓகே, இதில் இதுதான் என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்தாகணும், லோவஸ்ட் நம்பர் கொடுத்தாகணும். இப்போ 1 2 3. அப்போ செகண்ட் கார்பன்கிட்ட எனக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ப்ரோப் 2 டபுள் பாண்டோட சிம்பிள் எனக்கு ஈன். அண்ட் ஃபஸ்ட் கார்பனில் எனக்கு ஒரு ஆல்டிஹைட் இருக்குது, அதோட பேர் எனக்கு ஆல். அப்போ அக்ரலின்றது என்னோட காமன் நேம் அண்ட் ப்ரோப் 2 ஈன் ஆல் அப்படின்றது என்னோட ஐயூபேக் நேம். அதேமாதிரி கிளிசரால் அப்படின்றதும் எனக்கு காமன் நேம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஐயூபேக் நேம் வைக்கணும் அப்படின்னா சேம் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோப் எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட் தான். ஸோ அண்ட் 1 2 3 3 கார்பன் ஆட்டம்ஸ்லேயுமே எனக்கு ஆல்கஹால்ஸ் இருக்குது. இப்போ 1 2 3 3 ஆல்கஹால். ஸோ ட்ரை ஆல்கஹாலோட சிம்பிள் எனக்கு ஆல். ஸோ ட்ரையால். ஓகே, ஸோ ப்ரோபைன் 1 3 ட்ரையால் வில் கிவ்ஸ் யூ ப்ரோப் 2 இன் ஆல். ஓகே, ஸோ இன்றைக்கி இதை பார்த்து டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.